வெயிலெல்லாம் வேகாத வெயில்ல போய் குடத்தை தூக்கிக்கிட்டு தண்ணியை தூக்கிக்கிட்டு தான் வரோம். அதை குளிக்க எல்லாம்னா அது சொரிசரங்கு மற்ற தொழுநோய்கள்லாம் ஏற்படுது. இந்த தண்ணி வண்டியில் வந்து 12 ரூபான்னு குடம்னு வாங்கிட்டு இருக்கோம். இதே அங்கே ஒரு 5-6 வருஷமா இந்த பிரச்சனை நின்றுட்டு இருக்கு. என்னோட பேர் வந்து கௌசல்யா மூர்த்தி. இங்கே வந்து அடிப்படை வசதி தண்ணி தான். தண்ணியே எங்கள் ஊரில் இல்லை சார். 5 வருஷமாக நான் கல்யாணம் ஆகிட்டு வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாக தண்ணியே இல்லை. சரி, பிரசிடென்ட் கூடலாம் கேட்டாலும் அவங்க ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க தவிர அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பை எடுக்க மாட்டுறாங்க. சரி பரவாயில்லிட்டு தண்ணி வண்டியில் தான் வாங்குகிறோமே தவிர இது எவ்வளோ நாள் தான் நாங்கள் தண்ணி வண்டியிலே வாங்கிட்டு இருக்குது. ஒரு குடம் வந்து 12 ரூபாய்ன்னு வாங்குகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் தான், இந்த வெயிலெல்லாம் வேகாத வெயிலில் போய் குடத்தை தூக்கிக்கிட்டு தண்ணியை தூக்கிக்கிட்டு தான் வரோம். வயசானவங்களும் இருக்காங்க. தள்ளு வண்டியை வச்சு இந்த பக்கத்து ஊர் நெல்லெல்லாம் போய் தண்ணி அள்ளிட்டு வராங்க. வண்டி வர சொன்னாங்கன்னா ஒரு நேரம் வராங்க, ஒரு நேரம் வரமாட்டுறாங்க. அப்போ அந்த வண்டி வர்ற நேரம் நாங்கள் போய் தண்ணி பிடிச்சாதான், பிடிக்கிற நேரத்தில் வந்து சில பேருக்கு தண்ணி தீர்ந்து போயிடுது. அப்புறம் எல்லோரும் திரும்பி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உப்பு தண்ணி வருது. அந்த உப்பு தண்ணியில் வந்து குளிக்கிறோம் வைக்கிறோம். பிள்ளைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது. தொழுநோய்னா வருது. ஹாஸ்பிட்டல் ஓயாமல் தூக்கிட்டு அலைய முடியல. அந்த உப்பு தண்ணி குடிக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி கோல்டு இந்த மாதிரி பிடிச்சிருது. ரொம்ப சிரமமாக இருக்குண்ணே. எங்களால் முடியலை. நாங்களே எவ்வளோ நாளைக்கு தான் பொறுமையாகவே இருக்கிறது. இந்த ஊர்லேருந்து ஒரு 10 குடும்பம் வந்து ஷிஃப்ட் ஆகி டவுன் ஆடி போயிட்டாங்க. எங்களுக்கு போக வழி இல்லை. நாங்கள் இந்த விவசாயத்தை பார்த்துட்டு இங்கே தான் இருக்கோம். கூலி வேலை தான், அன்றாட கூலி வேலை தான் நாங்கள் பார்த்து பிழைக்கிறோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுங்களுக்குள்ளே இப்போ எங்கள் ஊரில் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. பக்கத்து ஊரில் தான் நாங்கள் ஸ்கூல் சேர்க்குறது எல்லாமே. எங்கள் கம்மாயில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தான் தண்ணி இறைச்சி நாங்கள் புழங்குறதுக்கு வச்சுக்குவோம். அது வந்து தாமிர குளமாக இருக்கவும் அது மூலமாகவும் பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது. சரி, இது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம். இதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியல. இன்னுமே எப்படி நாங்கள் இப்போ கை குழந்தையும் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து குடி தண்ணீர் வேணும். இதனால் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து எங்கள் கிராமத்து சார்பாக நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கிறோம். எங்களுக்கு நிறைவேற்றுமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். அருகில் உள்ள அஞ்சவேல் கிராமத்தில் 2 கிலோமீட்டர் இருக்கு. அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறோம். பக்கத்தில் வந்து ஆலத்து முனீஸ்வரன் ஒரு குளம் இருக்குது. அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து தண்ணி எடுத்து வந்து குடிக்கிறோம். அப்புறம் சப்பை தண்ணி ஒரு ஊருக்குள்ள அதை குளிக்க எல்லாம்னா அது சொரிசரங்கு மற்ற தொழுநோய்கள்லாம் ஏற்படுது. அமர்நாத் அக்கா வரணும் மலையிலேருந்து ஒரு வண்டி வருது. அது குடம் 12 ரூபாய்னு எல்லா மக்களும் இடித்து பிடிச்சிக்கிட்டு தான் அந்த தண்ணி வாங்கி குடிக்கிறோம். நாங்கள் சாதாரண கூலி வேலை செஞ்சுதான் இந்த தண்ணியில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் வாங்கி குடிக்கிறோம். இந்த ஊரை சுற்றி காஞ்சிரம், அள்ளிவைய, சூரானா அந்த ஏரியாலாம் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு ரொம்ப தலைவரிச்சு ஆடுது. மக்கள் தினமும் அந்த தண்ணி வண்டியில் வந்து 12 ரூபான்னு குடம்னு வாங்கிட்டு இருக்கோம். இதே அங்கே ஒரு 5-6 வருஷமாக இந்த பிரச்சனை நின்றுட்டுருக்கு. குடிக்க சரியான நல்ல தண்ணி கிடைக்கல. வறட்சியில் ரொம்ப இந்த மாதிரி இருக்குது. குளிக்கிறதுக்கு தண்ணி கூட நாங்கள் உப்பு தண்ணியாக தான் வருது. பஞ்சாயத்து வந்து போட்ட தண்ணி உப்பு தண்ணியாக இருக்குது. குளிக்கும் போது அந்த உப்பு தண்ணி பட்டு தோல் அலர்ஜி இந்த மாதிரி சிரமத்துக்கு ஆளாகிறோம். எங்களுக்கு கவர்மெண்ட் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல தண்ணி வேணும். அதாவது காவேரி தண்ணியை விரைந்து இந்த கிராமத்துக்கு செயல்படுத்தி கொடுக்கணும். நாங்கள் வர எம்எல்ஏ எல்லாட்டையும் சொல்லியாச்சு. ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நடைமுறைப்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரை மனுக்கள் அளித்து எல்லா புகார்களையும் அளித்தும் இன்னும் நடைமுறைக்கு வரல. இது ஒரு 5-6 வருஷம் அந்த இது மக்கள் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காங்க. 5 வருஷமா கொடுத்துருக்கோம். தண்ணி கிட்ட வரல. ஃபுல்லாகவே டிமாண்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஊருக்கு தண்ணி இல்லை.